குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங். ஏமா துர்கா, புதுசா வந்திருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் பசங்க 2 பேருமே காணுமே, இன்னும் வரலையா? 8 மணிக்கு வந்துட்டாங்க சார். ரவி சார் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு. பாபு சார் ரூம்ல இருக்காரு. வர சொல்லிட்டீங்களா? வேணாம் வேணாம், சும்மா கேட்டேன். வாயா பெருமாள், இப்பதான் வரையா? என்ன ரூம்ல பொம்பளைங்க உண்டாமல இருக்க? காலங்காத்தால ஆரம்பிச்சிடுவே. துர்கா வந்துட்டு பாத்தியா? இங்கதான் இருந்ததா? வெளியில காணமேன்னு பார்த்தேன். நேத்து போன விஷயம் என்னாச்சு? நீ சொன்ன விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டேன். நல்ல வேளை இந்த புது எஸ்ஐ பசங்க எல்லாம் இடையில நுழைஞ்சு காரியத்தை கெடுக்கல. நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். கேளு. அவனுங்க எப்படி நம்ம ஸ்டேஷனுக்கு ஒத்து வருவானுங்களா? எங்க நேற்று பெஞ்ச மழைக்கு இன்னைக்கு முளைச்ச காளானுங்க. இவனுங்க எல்லாம் உம்ம லெவலுக்கு வர்றதுன்னா என்ன விளையாட்டா? அத சொல்லு. 26 வருஷ சர்வீஸ்க்கு அப்புறம் இந்த இன்ஸ்பெக்டர் சீட்ல உட்கார்ந்திருக்கேன். சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கே 20 வருஷம் உழைக்க வேண்டியிருந்துச்சு. உனக்கு தான் தெரியுமே. இப்ப என்னடான்னா ஒரே 1 வருஷம் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல ஓடி விளையாடிட்டு சப் இன்ஸ்பெக்டர்னு வந்துடுறானுங்களே. அது என்ன சிஸ்டமோ புரியவே மாட்டேங்குது தர்மராஜ். டியூட்டியில இருக்கேங்கிறதே மறந்துட்டயா. நம்ம சிஸ்டத்துல வந்த எஸ்ஐகளுக்கு இருக்கிற அறிவு என்ன, அனுபவம் என்ன, வயசு என்ன, வாய் திறமை என்ன? இப்ப பால் குடிக்கிற பசங்களை எல்லாம் எஸ்ஐன்னு அனுப்பிச்சிடறானுங்க. பொது ஜனங்கள்ட்ட ஒரு பயபக்தியே இல்லாம போயிடுச்சு. வேலைக்கு வந்து முழுசா 2 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன திமிரு அவனுங்களுக்கு. புதுசுல அப்படித்தான் இருப்பானுங்க, போக போக சரியாயிடுவானுங்க. அதுவும் சரிதான். நம்ம போற இடங்களுக்கு 2 நாளைக்கு இந்த பசங்களையும் கூட்டிட்டு போனா சரியாயிடுவானுங்க. வரட்டுமா? சொல்ல மறந்துட்டேன. உங்க வீட்டுல என்னையாச்சு? பயப்படாதீரோ, கோழி வேணும்னு கேட்டாங்க. வர்ற வழியில ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டேன். இந்நேரம் 1/2 டஜன் கோழியாவது வீடு போய் சேர்ந்திருக்கணும். எல்லாத்தையும் ஏன் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்? இங்க 2 தள்ளி இருக்க கூடாது? சின்னதுக்கா 2 என்ன 4ஆவே அனுப்பிச்சிடுறேன். பாவம் முழுகாம இருக்காயா? சின்னதுமா? ஆமாயா. அடேங்கப்பா, ஸ்டேஷன்ல நீர் வேலை செய்யறீரோ இல்லையோ? பெருமாளே, அடிக்க மாட்டேன். ஏன் அப்படி அடிச்ச? நோய் என்ட்ரில போனா சார். நிறுத்தி கேட்டா திமிரா பேசுறான் சார். என்ன சொன்னா? போர்டு கீழே வந்து கிடக்குது, நான் கவனிக்கலேங்கிறான் சார். சத்தியமா நான் கவனிக்கல சாமி. நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. அந்த நோய் என்ட்ரி போர்டு கீழே தான் கிடக்குதா? ஆமா சார். அப்ப இவன் கவனிக்கலன்னு சொன்ன உண்மை கூட இருக்கலாம் இல்லையா? சார் இவன் மகா திமிரு பிடிச்சவன் சார். உனக்கு எப்படியா தெரியும்? முன்ன பின்ன என்னால பாத்திருக்கியா நீ? தப்பு பண்ணா கூட்டி வந்து கேஸ் புக் பண்ணிக்கிறது. அதை விட்டுட்டு இப்படி கண் முன்னு தெரியாம உதைக்கிறதுக்கு யார் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? காக்கி சட்டையை மாட்டிக்கிட்டா என்ன வேணாலும் செய்யலாமா? போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கற்பழிப்பு, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கொலை, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே லஞ்சோ, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சாலைக்கடை. காலங்காத்தால பத்திரிகை திறந்தா பத்தியா இது தர எழுதுறாங்க. டிபார்ட்மெண்ட்க்கே நாடுகளையா? இத பாரு, இந்த ஸ்டேஷன்ல இனிமே யாரும் கை நீட்ட கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எந்த ஊரையா? செங்கல்பட்டுங்க. இங்க வந்து எத்தனை நாள் ஆகுது? 2 வாரம் தாங்க ஆகுது. முதல்ல இடங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒண்டி ஓட்டியா? சரிங்க சாமி. சரி போ. பெரிய ஐஜி நினப்பு துறைக்கு நடைய பாத்தியா? இதுதான் நேர்மையான நடையா. நாம நடக்காத நடையா கடகரான் சுண்டா காப்பையா. பெருமாள், இந்த சிங்கார சமாச்சாரம் என்ன ஆச்சு? என்ன அது? நான் கேட்கிறேன், பேசவே மாட்டேங்கிற. ஆடு மாதிரி 4 பூரா மென்னுகிட்டே இருக்கே. வெத்தலை பாக்கு போடுறதுக்கு ஒரு டைம் இல்ல. இத்தனை வருஷமா குப்பை கொட்டுறீங்க. இதெல்லாமா சொல்லி தரணும்? இத பார், இந்த வெத்தலை பாக்கு, சிகரெட் இதெல்லாம் டியூட்டி டைம்ல இனி நான் பார்க்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? போ போ, போய் துப்பிட்டு வாய் கழுவிட்டு வா.
ஏப்பா பாபு, ரவியும் நீயும் ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே வளர்ந்துட்டீங்க. உத்தியோகம் வேற ஒரே ஸ்டேஷன்ல கிடைச்சு போச்சு. ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. இவ்வளவு விருந்து ஒரு வேலைக்காவது அவங்க வந்து சாப்பிட்டுருக்கானா? துரைக்கு தனியா ஒரு ரூம், ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு. கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து சாப்பிடுவாராம். ஏய், அந்த ரசத்தை கொஞ்சம் ஊத்து. அது சாம்பார். ரவின்னு பேரை சொன்னா போடும், உடனே குழப்பிடுவிய. அது சரிப்பா, இன்னும் ஏன் இவங்க கல்யாணத்தை தள்ளி போடணும்? இத பாருப்பா, என் கண்ணு மூடுறதுக்குள்ள சட்டு புட்டு ஏதாவது பண்ணுங்க. அது சரி, நீ தூங்கும் போது கூட தான் கண்ண முடுற, அதுக்காக இன்னைக்கு ராத்திரியே கல்யாணத்தை வச்சுக்க முடியுமா? ஏன் பாட்டி, என்னமோ நான் வேண்டாங்கிற மாதிரி சொல்றிய? அங்க கேளு. இதெல்லாம் போய் அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிய? சமைச்சதுல இருந்து காத்துக்கிட்டு இருக்கா பாட்டி. என்ன பாட்டி, நானே தேவையில்ல பயங்கரமா பேசுறேன். நீ தாத்தா உங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. என்ன சாயந்தரத்துல இருந்து மாப்பிள்ளை காணுமே? அவருக்கு இன்னைக்கு நைட் டியூட்டி. எப்படி எப்படி எப்படி? சாருக்கு எப்பப்ப நைட் டியூட்டி, எப்பப்ப டே டியூட்டின்னு நீங்க தான் ரெஜிஸ்டரே போடுறதா? அது சரி பாட்டி, இது ரொம்ப டேஞ்சர். இனிமே தாங்காது. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். நாளைக்கு ஐயரை பார்த்து ஒரு நாள் வைக்க சொல்லு. என்னங்கிற? நீயே வைக்கம் சார், நான் இவளுக்கு சொன்னேன். ஐயோ, இன்னும் ஐயோ ஐயரை வேணாமா? சவுட் சவுட் சவுட். மேனியனே கூலித்தோலை இறக்கி செய்து முனுசாமி, முனுசாமி. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஏயா தூங்கிட்டா இருந்த? இல்ல சார், கொஞ்சம் லைட்டா அசந்துட்டேன். உள்ள பொண்ணுகள்லாம் என்ன பண்றாளுங்க? லாக்கப்ல வேற என்னத்த பண்ணுவாளுங்க? உட்கார்ந்து இருக்காளுங்க. டிவி கீவி ஏதாவது கேட்டா வாங்கி கொடு. டிவியா? எது டிவி? நான் சொன்னேன். ஆமா. டீக்கு ஏதாவது கேட்டா வாங்கி கொடுன்னு. வாங்கி கொடுத்தானே. ஒருத்தி சிகரெட் கூட கேட்டா. சிவகாமி தான் கேட்டிருப்பா. வாங்கி கொடுத்தியா? கொடுத்தேன் சார். கழுதை கிட்ட எல்லா சங்கதிகளும் உண்டு, சும்மா சொல்லப்படாது. தண்ணி போட்டா அடேங்கப்பா ஆளை பிடிக்க முடியாது. நாக்கு கீழே விழுந்துற போகுது. சரி சரி, இப்ப நீ என்ன பண்ற? வெளி வராண்டாவுல போய் நிக்கிற. நடு சாமத்துல போய் வராண்டாவலையா? எதுக்கு சார்? சொல்ல விடையா? சொல்லுங்க சார். கொட்டு கொட்டுன்னு உட்கார்ந்துகிட்டு இருந்தா தூக்கம் வருதியா? நான் கொஞ்சம் பொழுதுபோக்கா அவளோட பேசிக்கிட்டு இருக்கேன். யாருனாச்சும் வந்தா ஒரு குரல் கூட. என்னன்ற? என்ன செழிக்கிற? என்னமோ உலகத்தில் இல்லாத அதிசயத்தை கண்டவ மாதிரி. இந்த கிழப்பைய சபலத்துக்கு நான் குளிர்ல அவஸ்தப்பட வேண்டியதா இருக்கு. என்ன குளிர் குளிர்லையா? ஆமா, உன்னை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. ஆமா, ஊருக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. நீர் எப்படி பாத்துருக்க முடியும்? 2 நாள் தான் ஆகுதா? உன் பேரு? மின்மினி. மின்மினி. அதான் மினியாவே போட்டிருக்கிற. உனக்கு என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20 வயசு இருக்குமா? 18. குழந்தை புள்ள. குழந்தை பிள்ளையாச்சேன்னு வெளியே விட்டுற போறாக்கா? சும்மா புள்ள. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் நீரே பண்ணிக்கு போறீரா? என்னது திடீர்னு வயிற்ற கலக்குது? வாணி விலாஸ் தோசையா இருக்குமா? அச்சோ, இந்த நேரம் பைப்ல தண்ணி வருதோ ஐஸ் வருதோ? எப்பா மின்மினி, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிப்ப? சாதாரணமா ஒரு 30 ரூபாய் தெரியும் சார். நைட் அவுட்னா ஒரு 50-60 வரும். கூட்டிட்டு போறவங்க மனசை பொறுத்தது. அம்பிட்டு தானா? இல்லண்ணா, கொட்டியா கொடுக்குறாங்க. பார்ட்டி கிட்ட 30 ரூபாய் வாங்குறாங்க சார். அதுல 10 ரூபாய் ஓனருக்கு, 2 ரூபாய் கூட்டி வர்ற பையனுக்கு, 2 ரூபாய் போலீஸ்காரங்களுக்கு. எவ்வளவு ஆச்சு? 10 2 12, 12 2 14. 14 ஆச்சா? 6 ரூபாய் ரூம் வாடகை போனா எங்க கையில 10 ரூபாய் கொடுப்பாங்க சார். அநியாயமா இருக்கா? ஏன் புள்ள 30 ரூபாய வாங்கிக்கிட்டு 10 ரூபாய் தானே கொடுக்குறானுங்க? ஆமா. நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சுக்கிட்டா என்ன? போராடலாம்ல. ஊர்வலத்துல வந்து நீ கோடி பிடிப்பீராக்கும், சத்து சும்மா கிடப்பீரா வாய வச்சுக்கிட்டு? அடத்தோ, பேசும்போது குறுக்க பேசாதேன்னு சொல்லியிருக்கேன்ல. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன குறைச்சல் இல்ல? கவனிட. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறியே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அடிசக்கர் ரெக்கார்ட் டான்ஸரா நீ? எங்க எந்திரிச்சு ஒரு ஆட்டம் ஆடு பார்க்கலாம். ரெக்கார்டு? ரெக்கார்ட் இல்லாம ஆட மாட்டியா? எப்படிங்க? சிவகாமி, உனக்கு தான் பாட வருமே, ஒரு பாட்டு பாட.
செம்மறி ஆட்டுக்கு திண்டாட்டமா குள்ளா நறுக்கி கொண்டாட்டமா 4 காசு சம்பாதிக்க டைம்ல வாரி கொண்டு உள்ள வச்சுட்டு பாட்டு வேணுமாம்ல பாட்டு போய் வேலையை பாப்பீரா? எதுக்கு சார் அவங்கள இவங்கள கேட்டுக்கிட்டு நீங்களே ஒரு பாட்டு பாடுங்களேன். நானா? பாடுங்க சார். போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன் ஐயா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, நல்லா இருக்கா? ரெக்கார்ட் டான்ஸ்க்கு பாடுற பாட்டா இது? ஏன் இதுவும் ரெக்கார்ட்ல வந்ததுதா? உப்பாரி மாதிரி இருக்கு. கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் பாடுங்களேன். சுறுசுறுப்பாவா? பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி, அவ புடவ நல்லாலே. அந்த வெளியிலே ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னேன், அவன் மூச்சு நல்லாலே. கொண்ட பக்கர மாற பக்கர ஹை ஹை ஹை, அமர்க்குள்ள காட்டுங்கள மச்சான் ஹை ஹை ஹை. அவ பேண்ட் தந்தா சட்டை தந்தா போட முடியல, அவ போட்டு விட்டா மாட்டி விட்டா கழட்ட முடியல. பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி, அவ புடவ நல்லாலே. அந்த வெளியிலே ஒரு மனுஷன் முன்னாலே நான் மயங்கி நின்னேன், அவன் மூச்சு நல்லாலே. கொண்ட பக்கர மாற பக்கர ஹை ஹை ஹை, அமர்க்குள்ள காட்டுங்கள மச்சான் ஹை ஹை ஹை. பூந்தமல்லியிலே ஒரு பொண்ணு பின்னாலே நான் போய் வந்தேண்டி, அவ புடவ நல்லாலே. பெருமாள், பெருமாள் ஐயா, பத்மா கொஞ்சம் சீக்கிரம் வரியா ப்ளீஸ். உன்னை டிராப் பண்ணிட்டு நான் டியூட்டிக்கு போக வேணாமா? கமான். இதோ வந்துட்டேன். கத்துவியே காலங்காத்தால. ஆமா, நீ வேலை பாக்குறது நம்ம முதியோர் இல்லத்துல, இதுக்கு என்ன சிங்காரம் வேண்டி கிடக்கு? அங்க இருக்கிறதுங்க பூரா கயங்கட்டுங்க. இன்னைக்கோ நாளைக்கோ தேவசம். சாயந்தரம் வரல? ஷூர். புது எஸ்ஐ உன் மேல மெமோ கொடுத்திருக்கேன். என்ன என்ன டியூட்டி டைம்ல லாக்அப் ரூம்ல போய் ராத்தல் பொண்ணுங்களோட லூட்டி அடிச்சிட்டு இருந்தியாமே? ஏதோ ஸ்டேஷன்ல தூங்கிடப்படாதேன்னு டைம் பாஸுக்காக உள்ள போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தா, அதுக்கு மெமோ கொடுத்துட்டாரா? ஏன் நீ கூட போன வாரம் லாக்கப்பட இந்த கிரிதா பொண்ணு கூட. என்னையா இப்படி சத்தம் போட்டு பேசுற? நீ போ, நான் பாத்துறேன். இப்போ அவங்க நினைச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் ரகசியமா செய்யறது எங்களுக்கு மாத்திரம் மெமோ கிளிக்கிறதா? நானையா கொடுத்தேன், அவன் கொடுத்துருக்கான். எல்லாம் ஒண்ணுதான். கழுத விட்டையில முன்னு விட்ட வேற பின்னு விட்ட வேறயா? அவன் கிடக்குறான் போட்டி பைய. என்னங்க? ஒண்ணு இல்ல, என் வெத்துல உன் பேண்ட்ல ஒட்டிக்கிட்டு இருந்தது, தட்டி விட்ட. தப்பு ஒண்ணு இல்லையே. என் வெத்தல இங்க ஒட்டிக்கிட்டு இருந்தது, தட்டி விட்ட. தப்பு ஒண்ணு இல்லைங்களே. பெருமாள், ஐயா, பேசாம ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்க வேண்டியதுதானே? அதாங்க ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சுக்கணுங்க. இந்த வயசுலயா? என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? 57 எல்லாம் ஒரு வயசுங்களா? ஹலோ, ரவி சார் இருக்காங்களா? நீங்க யார் பேசுறது? பத்மா. கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். சர் ஃபார் யூ. ரவி ஹியர். அவரை கட்டிக்க போற பத்மா பேசுறேன். அவர் ரூம்ல பொம்பளை குரல் எல்லாம் கேக்குது. அவருக்கு சௌரியப்படும்னா ஒரு 2 நிமிஷம் கிட்ட பேசுவாரா? டியூட்டி டைம்ல ஸ்டேஷனுக்கு எல்லாம் ஃபோன் பண்ண வேணாம்னு எத்தனை தடவை சொல்றது? சரி சொல்லு, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு சாயந்தரமாவது தரிசனம் கிடைக்குமான்னு கேட்கத்தான். வேற என்ன? என்னது ரொம்ப நாள் ஆச்சா? நேத்து ஒரு நாள் தானே பார்க்கல? ஆமா, ஒரு நாள். அதாவது 24 மணி நேரம். அதாவது 1440 நிமிஷம். அதாவது சரி சரி,
சாயந்தரம் பாக்குறேன். மலரே மலரே உல்லாசம் உந்தன் நினைவே நினைவே சங்கீதம் உன்னைத்தான் சந்தித்தாள் உள்ளம் ஓர் வெள்ளைத்தாள் இதழும் எழுதும் கவிதை நீ மலரே மலரே உல்லாசம் உந்தன் நினைவே நினைவே சங்கீதம். மலரே மலரே உல்லாசம் உந்தன் நினைவே நினைவே சங்கீதம் உன்னைத்தான் சந்தித்தாள் உள்ளம் ஓர் வெள்ளைத்தாள் இதயம் எழுதும் கவிதை மலரே மலரே உல்லாசம் உந்தன் நினைவே நினைவே சங்கீதம். மலரே மலரே உல்லாசம் உந்தன் நினைவே நினைவே சங்கீதம் உன்னைத்தான் சந்தித்தாள் உள்ளம் ஓர் வெள்ளைத்தாள் இதழும் எழுதும் கவிதை மலரே மலரே உல்லாசம் உந்தன் நினைவே நினைவே சங்கீதம். அங்க பாரு, என்னது டெட் பாடி மாதிரி இருக்கு? உனக்கு எந்த ஊரு? இந்த ஊர் தாங்க. அப்பா பேரு? மாணிக்கம். என்ன பண்றாரு? துணி கடை வச்சிருக்காரு. இவங்க அப்பன் கடையில எல்லா துணியும் வித்து போச்சு போல் இருக்கு. காரணம் நல்லா இருக்கு. என்ன மெட்டீரியல் இது? ஏன் சார், ரவி சார் இன்னும் வரல? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, நேத்து ஒரு ஃபைல் கேட்டிருந்தாரு. இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் ரூம்ல தேடிட்டு இருந்தேன், இப்பதான் கிடைச்சது. ஏன் புள்ள இவ்வளவு நேரமா ரெக்கார்ட் ரூம்ல உட்கார்ந்து இருந்த? தெரிஞ்சா வந்திருப்பனே. என்ன சொல்றீங்க? சிரமம் இல்லாம எடுத்து கொடுத்திருப்பனேன்னு சொல்ல வந்தேன். அது எங்க கொஞ்சம் கைய நீட்டு. எதுக்குங்க? அட நீட்டுன்றேன்.
தூசு ரெக்கார்ட் ரூம்ல இருந்த பாரு அதான். சரி சரி, இந்த ஃபைல் அவர் டேபிள்ல வச்சுட்டு போறேன், வந்தா கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? ஏன் எங்க டேபிள்ல வச்சா இருக்காதா? ரெக்க வெட்டி பறந்துருமா? நீ வச்சுட்டு போ, நான் கொடுத்துக்கிறேன். ஐயா 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 சும்மா சொல்லப்படாது, நல்லா தான் இருக்கா. ஆனா கழுத கொஞ்சம் நெருங்கி பழக மாட்டேன்றா, அதான் ஒரு குறை. இவன் என்ன ஃபைல கேட்டான்? அட தூ, நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இது பாருமா, பயப்படாம சொல்லு, என்ன நடந்துச்சு? ஒண்ணும் நடக்கலையே. என்னம்மா ஒண்ணும் நடக்கலைங்கிற? இவங்க ரெண்டு பேரும் பார்க்கல வச்சு பலாத்காரம் பண்ணல? பலாத்காரமா? என்ன சார் சொல்றீங்க? ஐயோ என்ன காப்பாத்துங்க, நீ பார்க்ல கூச்சல் போடல? ஓ, அது சொல்றீங்களா? போட்டேன். என்னம்மா அது குழப்பமா இருக்கு, கொஞ்சம் விவரமா சொல்லு. நாங்கெல்லாம் இந்த முரளிகான சபாவை சேர்ந்தவங்க சார். புதுசா ஒரு நாடகம் போடுறோம். பார்க்ல ஒதுக்குப்புறமா உட்காந்து ஒத்தியை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் உள்ள புந்து இங்க இழுத்துட்டு வந்துட்டாங்க சார். என்னது, நாடகத்துக்கு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா சார். அறிவு வெட்டவன்களே, வாயை திறந்து ஐயா மார்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. எங்க சார் சொல்ல விட்டாங்க? மொத்து இங்க கூட்டி வந்துட்டாங்களே. ஏன் மிஸ்டர் ரவி, ஒரு கேஸ புக் பண்றதுக்கு முந்தி என்ன ஏதுன்னு கூடவா விசாரணை பண்ண மாட்டீங்க? காலங்காத்தால பெருசா கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஒத்திகை பார்க்கற நாடகக்காரங்க. ஐயோ, கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும் சார். சரி சரி, போய் வேலையை பாருங்க, போங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? ரேப்ஸ் எல்லாம் பார்க்கல வச்சா ஒத்திகை பார்ப்பாங்க. வேற இடம் கிடைக்கல? போங்க. எப்படி நம்ம செட்டப்? செட்டப்பா என்னையா சொல்ற? இந்த ரெண்டு எஸ்ஐ பசங்களும் விரட்டி என்னால தாங்க முடியல. இன்னைக்கு அந்த பக்கம் தான் ரோந்து வருவாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். நான் தான் இந்த நாடகத்தையே நடத்தினேன். நினைச்ச மாதிரி வசமா மாட்டிக்கிட்டானு. என்னையா அதெல்லாம்? பின்ன என்ன? ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுதா? யாரு அது? போன மாசம் ஒரு நாள் பிராத்தல் கேஸ்ல புடிச்சு உள்ள போட்டோமே. அட, அந்த பொண்ணாத? அடையாளமே தெரியலையா? நீர் இருட்டுல பார்த்தது. பாருங்க சார் அநியாயத்தை, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சார் அது விபச்சார விடுதிதான், உங்களுக்கு பக்காவா தெரியுமா? தோ நீங்களே பாருங்க. இது எத்தனை நாளா நடந்துட்டு இருக்கு? எத்தனை நாளாவா? 3 வருஷத்துக்கு மேல ஆகுது சார். நீங்க முன்னாடியே ரிப்போர்ட் பண்றீங்களா? இல்ல பண்ணமே, கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சொன்னா உங்க ஸ்டேஷன் ஆளுங்களே அங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க. வாட்? நீங்க புதுசா வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்களாச்சும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தா தான். என்ன பாத்துக்கிட்டே இருக்க? கபகபான்னு இருக்க. பகல் ஆச்சுன்னா உனக்கு ஒரு சுறுசுறுப்பே கிடையாது. யாரம்மா நீ? ஏன் அழுகுற? ஏய், ஏய், ஏய். என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னமா அது? இந்த பாருமா, காலங்காத்தால் திடுதிப்புன்னு வந்து காப்பாத்துனா எப்படி? நீ யாரு? எங்க இருந்து வர்ற? உன்னை யாரு அனுப்பிச்சு வச்சது? எப்படியாவது செப்பு. உள்ளவா, உட்காந்து பேசுவான்.
ச்சே. கைய பிடிச்சு கூட்டிக்கிட்டு போ. ஆஹா. ம்ஹும். தைரியமாவா, நம்ம வீடுதான். தண்ணி சாப்பிடுறியா? ఆ, దేవుడా ఆ పழக்கம் నాకు లేదు. அடி செருப்பால, நான் என்ன பிராந்தி விஸ்கியா கேட்டேன்? குழா தண்ணி குடிக்கிறியான்னு கேட்டேன். ఇక్కడ కొళాయిలెல்லாம் తన్ని వస్తుందా? தங்கி பாரு. ఆ, ரீட்டா, பாப்பாவுக்கு ஒரு லோட்டா ஐஸ் வாட்டர் கொண்டா. ஏய், இப்ப சொல்லு, நீ யாரு, எங்க இருந்து வர்ற? నేను ఆంధ్రా నుంచి వచ్చాను. అక్కడ ఒక ఆలు என்ன பார்த்து నువ్వు శ్రీదేవి అలాగా ఉన్నారని చెప్పి ఇక్కడ కూర్చోంటా. ஸ்ரீதேவி மாதிரி இருக்கிறேன் நான் சொன்னா மூதேவி. అవును. ஸ்ரீதேவி எல்லாம் உன் முன்னால நிக்க முடியுமா? నిజమండి. ஆமாண்டி. உன் கண் என்ன, உன் மூக்கு என்ன, உன் வாய் என்ன, அது என்ன, இது என்ன? யாருக்கு இருக்கு இந்த பியூட்டி? இல்ல நான் கேட்கிறேன். ஏன்? வலிது. சரி, மேல விஷயத்த சொல்லு. அந்த ஆளை நீங்க கூட்டியாந்து ஆ. ஒரு 2 நாள் ஹோட்டல்ல வச்சு 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 நினைச்சேன். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து நேரா இங்க வந்திருக்க வேண்டியதானே? நோ அட்ரஸ் నాకు తెలియదు. இந்த வீட்டுக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு அடிக்க முடியும். டாக்ஸில ஏறி உட்கார்ந்து போனா நேரா இங்க கொண்டாந்து விட்டுறான். ஆமா, அப்புறம் என்ன ஆச்சு? அந்த ஆளு என்ன మోసం பண்ணிட்டு ஓடி போயிட்டான். ஹோட்டல் மேனேஜர் உங்களை பார்த்தா நீங்க உதவிங்கன்னு చెప్పారు. అన్నయ్య உன்னை பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி உன்னாரு. నువ్వు கூட என்ன மோசம் பண்ணாத அண்ணய்யா. ஐயோ ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இங்க காலடி வச்சுட்டேல்ல, கவலைய விடு. ஆனா ஒண்ணு, இந்த அண்ணையா கண்ணையா எல்லாம் கூப்பிடப்படாது. பின்ன மச்சான்னு கூப்பிடு, இல்ல அத்தான்னு கூப்பிடு, இல்ல உன் பாஷையில மாமோயின்னு கூப்பிடு. மாமோய். எப்படி எப்படி இன்னொரு வெக்கப்படுறியா? இந்த வீட்டுல பொம்பளைங்க வெக்கப்படுறத நான் பார்த்ததே இல்ல. நீயும் கடைசியா ஒரு தடவை வெக்கப்பட்டுரு. பையா ஐயா இது எவரி நீ கொடுக்கா? தேல் கொடுக்கு. ஓ. இங்க வேலை செய்யற குறவாடு. ஏய், பாப்பாவை மேல கூட்டிட்டு போய் ஸ்பெஷல் ரூம் செட்டப் பண்ணு. இத பாருமா, நீ மேல போய் நல்லா குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. நான் சாயந்தரம் வந்து பாப்பேன். நீ ஒத்து பையன் நல்லா இருக்கிறான். ஏய், உடனே கீழே வந்துடணும். இல்ல இது என்ன சீட்டு பாத்து போமா. வணக்கம். அப்பா, நல்லாத்தான் இருக்கா. வயிறு கொஞ்சம் உபன மாதிரி இல்ல? முழுகாம இருக்கியா? சும்மா டபாய்க்காத. எத்தனாவது மாசம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன வயிறு எப்படி இருக்கு? தண்ணி கேஸா இருக்கும். என்னங்க நீங்க இன்னைக்கு தான் வந்திருக்கிற, அவகிட்ட போய் கலாட்டா பண்ணிட்டு போங்க போங்க, போய் வேலை பாருங்க. எல்லாம் சரியாத்தானே இருக்கு. பயந்துட்டியா? இங்க இருக்கிற வரைக்கும் நீ எவ்வளவுக்குமே பயப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். அதான் பயம். உன்னை பூ போல பாத்துக்கிறேன். சுத்தமா எடுத்துட்டேனே. அக்கா, இங்க ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க போல இருக்கே. என்ன எல்லாம் கூட்டி ஒரு 20 பேர் இருக்கும். ஓ, 20 பேரா? நீ பயப்படாத, அதான் நான் இருக்கேன்னு சொன்னல. இரு, குளிச்சிட்டு வரேன். என்னையா? என்னடா? எதுக்கு? எருமாட்டு சொன்னோம். ஏக்கா, எனக்கு வெக்கமா இருக்குது. வருவியா? ரொம்பதான் பிகு பண்ணிக்கிட்டு வாடிங்க. சரியான பஜாரி போல் இருக்கு.
வாரேன். ஏட்டையா உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் ஸ்டேஷனுக்கு ஆள் அனுப்பலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. அனுப்ப வேண்டியதானையா? ஏதாவது தொந்தரவு இருந்தா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துட்டு போறேன். நீங்க இருக்கும்போது என்ன தொந்தரவு எனக்கு வரும்? தொந்தரவே நீங்க தான். தமாஷா நாளியோ. அது இல்ல, ஒரு புது முகம், நல்ல முகவெட்டு, கின்னுன்னு இருக்கும். ஏதாவது சினிமா படம் எடுக்க போறியா? சினிமாவா? படம் எடுத்து எவன் பேய அலையிறது? நம்ம லைன்லங்க ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கிருக்கேயா. இத முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாது. இப்ப நான் என்ன பின்னாலையா சொல்லிட்டு இருக்கேன்? பையா பையனா? ஆனாலும் ரொம்ப டபாச்சு. உங்களை மேல கூட்டிட்டு போறதுக்காக பையனை கூப்பிட்டேன். இதுக்கு எதுக்குயா பையன்? எனக்கு தான் இங்க கீழே மேல எல்லா இடமும் தெரியுமே. ஏய் சிவகாமி, இப்ப நீ இந்த வீட்லயா? எந்த வீடா இருந்தா என்ன சார், பொழப்பு நடந்தா சரிதான். கரெக்ட் கரெக்ட். இரு வந்துடுறேன். மன்மதலீலையை வென்றார். என்ன ஏட்டையா? பாவம் புதுசு, ரொம்ப மிரட்டிடாதீங்க, பயந்துர போகுது. அட நீ ஒண்ணு, என் சர்வீஸ் தெரியாம பேசுறிய புள்ள. நான் பாத்துக்கிறேன். லா 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 லா. என்ன மூன்றாம் பிறையில சீதேவி நிக்கிற மாதிரி ஒதுங்கியே நிக்கிற? நீ பெரிய கமலதாசன் சொன்ன உன்ன பக்கத்துல வந்து குந்தோ நார்மயிரா. நீ நிறைய சினிமா பாப்பியா? 3ஆம் பிறை 3 தரம் பார்த்தேன். உனக்கு என்ன 3 பேர் கூட்டு போயிருப்பான். அது சரி, நீ தள தளன்னு மாம்பழம் மாதிரி இருக்கியே, உனக்கு எந்த ஊரு? பங்கனப்பள்ளி. அதான பார்த்தேன். பேரு மல்கோவா. மல்கோவா? எல்லாம் மாம்பழம் மயமாவே இருக்க. அது எங்க நைனா எங்க அம்மாவை சந்திச்சதே மாந்தோப்புல. நான் பிறந்தது தென்னந்தோப்புல. பார்த்தாலே தெரியுது. வளர்த்திய. சரி, சும்மா என்ன பத்தியே கேட்டுக்கிறியே, உன் பேர் என்னையா? என் பேரை சொன்னா உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீ சொல்லியா, நான் வச்சுக்கிறேன். நீ வச்சுக்கிறியா? அழகிய சிவ சிதம்பர திருக்குற்றால தென்காசி பெருமா. என்ன இதுக்கு அப்பா பெத்த பேரு பரம்பரை. சரி, இமாம் பெரிய பேரை வச்சுக்க நீ என்னையா வேலை பாக்குறேன்? இதான் ஏட்டு. கேட்டா? கேட்டா? போலீஸ் ஏட்டுன்ற? ஐயோ ஐயோ, போலீஸ்ல இருந்து நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரேன். இந்த மாதிரி இடத்துல தானே எங்களுக்கு வேலையே. அது என்னையா வேலை? எவ்வளவோ வேலை, அதெல்லாம் சொல்ல முடியுமா? ரகசிய போலீஸ். ஆமா, உன் மேலதிகாரிங்க உன்னை திட்ட மாட்டாங்க? அவங்களுக்கு இதே தானே வேலை. அட நீ ஒண்ணு மேலதிகாரியாவது கீழதிகாரியாவது. இப்ப வர்ற பசங்கள்லாம் சின்ன பசங்க, ஒரு இளவும் தெரியல. நாங்க கேச பிடிச்சா அவனுங்க பேரை தட்டிட்டு போடுறானுங்க. அவனுங்க தொல்லை தாங்காம தானே அப்பப்ப நான் இப்படி வந்துடுறது. பெருமாளு, உனக்கு ஆனாலும் தைரியம் ஜாஸ்தியா? ஐயா அப்பா, இது என்ன இந்த ஆட்டம் ஆட்டுற? இது எங்க போலீஸ் ஆட்டாச்சே, உனக்கு எப்படி வருது? அது எங்க பரம்பரை? எல்லாம் ஆட்டோமேட்டிக். பயங்கரமான பரம்பரை. உட்காரு. உட்காந்து தானே இருக்கிறேன். அட இங்க உட்காருண்ணா. இங்கயா? பின்ன என்ன, நீ உட்கார்றதுக்காக ஒரு கிரவுண்டா வாங்க முடியும்? ஒரு பிரியம் தானே, உட்காரு. சீக்கிரம். சங்கு பிடிக்கிற இந்த வெயிட்டிய தாங்க முடியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஏண்டி? என்னடா? என்ன டாவா? ஒரு பிரியம்தான். நீ பேசிட்டே இருப்பிய மல்கோ. நீ மஞ்சள் கிஞ்ச தேய்ச்சு குளிக்கிறது இல்லையா? மஞ்சள் என்னையா, நான் அதிகமா குளிக்கிறதே இல்ல. டிரைவாஷா? திரும்ப பின்னால. உனக்கு எந்த ஊரியா? இப்ப போய் எந்த ஊரு ஏன் ஊருன்னு? அடேங்கப்பா, எவ்வளவு கொக்கி. இதுக்கே நேரம் சரியா இருக்கும் போல இருக்க. அப்பா, உன் தொழிலுக்கு இவ்வளவு கொக்கி எதுக்கு?
6 இங்க வந்திருக்கிறது நான் தான் அந்த ரவிசங்கருக்கு தெரிஞ்சது. அப்புறம் வேலைக்கே உல வச்சிருவேன், ஜாகிரதை. ஏயா நம்ம டிபார்ட்மெண்டோட பேரை கெடுக்கிறதுக்கு என்ன வரீங்களா? ஊருக்கு நடுவுல ஒரு விபச்சார விடுதி, அதுல முக்கியமான கஸ்டமர் ஒரு போலீஸ்கார். வெக்கமால உனக்கு? என்ன அதுக்குள்ள புறப்பட்டுட்டீங்க? ஐயோ எப்படி தக்க என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கட்டையை நான் பார்த்ததே இல்ல. வைரம் பாஞ்ச கட்டேன்னு நான் சொல்லல. இன்னும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க போலுக்கு, குரலே மாறி போச்சு. அதெல்லாம் ஏயாக்குன்ற. ஆமா, இது எப்படி கணக்கிலேயே வச்சுக்கிட்டோமா? எதுல வேணாலும் வை, சீக்கிரமா உன் கணக்கு தீர்ந்துடும். புடிச்சு விடையா மூதேவி, தள்ளுதில்ல பார்த்து.